சைமன் குழு பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி தமிழ் புக்கில் இருக்குது. 1927 நவம்பர் 8 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைச்சாங்க. இதில் வந்து சைமன் தான் தலைவர். இது அதெல்லாம் சைமன் குழுன்னு பெயரிட்டாங்க. இந்த நோக்கம் வந்து இந்திய அரசியல் சாசனத்தில் சீர்திருத்தம் மேற்கொள்வது தான் இந்த சைமன் குழுவோட நோக்கம். மொத்தம் இதில் 7 பேர் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்திய வந்து இந்த உறுப்பினர்கள் யாருமே இல்லை. இது குழுனால நன்மைகள் இல்லை. அதனால் காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சியும் வந்து இதை புறக்கணித்தாங்க. 1927 மദ്രാஸில் வந்து காங்கிரஸ் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது. இது எதற்காக நடைபெற்றதுன்னா, சைமன் குழு வந்து புறக்கணிக்க முடிவு பண்ணி இந்த மாநாடு நடத்தினாங்க. இதில் வந்து இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் அமைப்பும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1928 அனைத்து கட்சி மாநாடு வந்து கல்கத்தா நடைபெற்றது. இந்த குழு அந்த குழுவை வந்து இந்த குழுவுக்கு மாற்றாக இதுக்கு எதிராக வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசாக நம்ம அரசியல் சாசனம் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாநாடு நடத்தினாங்க கல்கத்தாவில். இதில் வந்து மோதிலால் நேரு தலைமையில் வந்து கமிட்டி அமைச்சாங்க. இந்த நேரு கமிட்டியில் வந்து நிறையா வந்து பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க. நிறையா வந்து பரிந்துரைகள் வந்து பண்ணாங்க. இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பரிந்துரைகள் வந்து பண்ணாங்க. இந்த சைமன் வந்து எங்கே சென்றாலும் ஆர்ப்பாட்டம் வந்து போராட்டங்கள் நடைபெற்றது. அதுக்கு பார்த்திங்கன்னா சைமனை திரும்பி வந்து முழக்கம் வந்து அதிகமாக மக்கள் வந்து எழுப்பினாங்க. இந்த போராட்டத்தில் வந்து லாலா லஜபதி ராய் வந்து தடியடியால் கொலை செய்யப்பட்டார். இது பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பழிவாங்குறதுக்காக வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரீபப்ளிகேஷன் அசோசியேஷன்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு பதிலாக தவறுதலாக சாண்டர்ஸனை கொன்று பழி வாங்கினாங்க. இதுக்கான லாலா லஜபதி ராய் வந்து கொலை பண்ணிட்டாங்களா, அதுக்காக பழி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1928 கல்கத்தாவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அந்த இடதுசாரிகளெல்லாம் சாந்தப்படுத்துறதுக்காக 1929 வந்து அடுத்த மாநாட்டுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை தாங்க சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு வந்து 1928 வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைமை வகித்தார் மோதிலால் நேரு. அதுக்கப்புறம் தான் 1929 அவங்க பையன் ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை தாங்க